திரு பிரகாஷ், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். எப்படி பார்க்குறீங்க தேர்தல் களம், பரப்புரைகள், தலைவர்களினுடைய பேச்சுக்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திருமாவளவன் அவருடைய தொகுதியிலேருந்து அவர் வாபஸ் வாங்கினது ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான், ஒரு வியூக மாற்றம் தான். ஒன்று, திருமாவளவன் அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது. காட்டுமன்னார் கோவிலில் அவர் நிற்கிறேன்ற முடிவை அவர் எடுத்திருக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு பொதுவான ஒரு தலைவர், வைகோ மாதிரி ஒரு பொதுவான தலைவர். அவர் ஒரு தொகுதிக்குள்ளே தன்னை கன்ஃபைன் பண்ணிக்கிறது அப்படின்றது அந்த கட்சியுடைய வெற்றியே பெரிய அளவுக்கு பாதிக்கும். அந்த 8 தொகுதிகள் அவங்க நிற்கிறதையே பெரிய அளவுக்கு பாதிக்கும். அவர் அதுக்குள்ளேயே, ஏன்னா ரொம்ப காட்டுமன்னார் கோயிலெல்லாம் ஒரு 89 வாக்குகள்லாம் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காரு அதே தொகுதிகளில். அதனால் அது ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதனால் அவரை அவர் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறதும், ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறதும், ஜோதிமணின்னு ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறதும், அவருக்கே தான் வேட்பாளராக நிற்க போகிறது தெரியாமல் இருக்கிறதும் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி அந்த கட்சிக்குள்ளே எழுந்த விவாதங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம ஆளூர் ஷானவாஸ்க்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்காதது, அதுக்கப்புறம் பாலாஜிக்கு கொடுக்காதது, இதெல்லாம் ஆளூர் ஷானவாஸ் மற்றவங்கெல்லாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா, ஆளூர் ஷானவாஸ் பேச்செலாம் ஒரு எல்லைக்கு மீறி பேசுகிறாரு. அதாவது அவர் தான் எம்எல்ஏ, அவர் தான் ஒரு பெரிய தலைவர்ன்ற மாதிரி அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி. ஒரு கட்சியில் ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தானே சார் இறுதியான முடிவு. யார் என்ன பேசினாலும் யாருக்கு இடம் கொடுக்கணும், யார் தேர்தலில் போட்டியிட வைக்கணும், ஒருத்தருக்கு கொடுத்தவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணுமா அல்லது புதியவர்களை களமிறக்கணுமாங்கிற எல்லா உரிமையும், முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் தலைவர்கிட்ட தானே இருக்கு. தலைவர்கிட்ட மட்டும் இல்லைங்க, அந்த கட்சிக்கே இருக்கு. அந்த கட்சியை இணைந்து தான் முடிவெடுக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் பெருசா, இண்டிவிஜுவல் பெருசானா எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன் தான் பெருசு. இண்டிவிஜுவல் என்றைக்குமே பெருசாக இருக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி. இப்போ ஜெயலலிதா போன அப்புறமும் அதிமுக நிற்கிது, எம்ஜிஆர் போன அப்புறமும் அதிமுக நிற்கிது, கலைஞர் போன அப்புறமும் திமுக நிற்கிது. ஸோ இண்டிவிஜுவல் வரலாற்றில் ஒவ்வொரு பார்ட்டை ப்ளே பண்ணுவாங்களே தவிர, அந்த இண்டிவிஜுவல் தான் அந்த கட்சிக்கோ அந்த இயக்கத்துக்கோ உடைய எல்லை கிடையாது. இப்போ ஆளூர் ஷானவாஸ் தான் எல்லாமே அப்படின்றது எதுவுமே கிடையாது, ஒரு எண்டு கிடையாது, ரைட்டுங்களா? அந்த கட்சி முடிவெடுக்கும். இப்போ திருமாவளவன் நிற்கிறாரு, திருமாவளவன் அவர் தலைவராக இருக்காரு, அவரே அந்த தொகுதியில் வாபஸ் வாங்குறாரு, ஓகே, ரைட்டுங்களா? அப்போது ஒரு கட்சி தலைவரே தான் எடுத்த முடிவை தானே வாபஸ் வாங்கி அவர் வர்றதுன்றது ஒரு பெரிய செட்பேக் தான். அது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அதுக்கிட்ட அவர் அந்த முடிவு எடுத்ததற்கான காரணம்னு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இப்போ நாளைக்கு விஜய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் திருமாவளவனும் போனோம் சட்டமன்றத்துக்கு, அந்த சட்டமன்றத்தில் திருமாவளவனும் இடம்பெறணும், மாறும் அரசியல் சூழல்னு அவங்க குறிப்பிடுறது அதை தான். சரி, ஒருவேளை தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்ஸில் பலர் வரலாம், விஜய் இன்க்ளூடிங் விஜய் உட்பட வரலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு மாறும் அரசியல் சூழ்நிலையில் திருமாவளவன் மாநில அரசியலில் ஈடுபடணும்னு அவர் முடிவெடுக்கிறாரு அப்படின்றது. அப்ப அந்த முடிவை அவர் மாற்றுகிறார். நான் மாநில அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு வியூகம் வகுத்த அந்த வியூகத்தை இப்ப நான் அதுல இருந்து பின்வாங்கல, அதை மாற்றி வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். முன்வைத்த காலை பின்வைக்கல, மாற்றி வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அது என்ன காரணமாக, அது மாற்றி வைத்ததற்கு என்ன காரணம்? அவர் சொல்ற காரணம் ஏற்கக்கூடியதுன்னு பாக்குறீங்க? இல்ல, அவர் சொல்லக்கூடிய காரணம் உண்மையிலேயே அது ஒரு தியாகபூர்வமான ஒரு விஷயந்தான். ஒரு விஷயத்தை எம்எல்ஏ சீட்டுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் போட்டி போட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த சூழ்நிலையில் அவர் ஒரு எம்எல்ஏ டெசிஷனை அவர் 3 வருஷம் எம்பி பதவி இருக்கும்போதே எம்எல்ஏவா நிற்கணும்னு எடுத்த டெசிஷனே பிரச்சனைக்குரிய டெசிஷன் தான். சரி, ஆனால் அதுக்கப்புறம் அவர் சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு காரணம் கூட்டணியோட நிர்பந்தம் தான். கூட்டணி தலைவர்கள் நீங்க எல்லா தொகுதிகளுக்கும் வேணும், தமிழ்நாடு முழுக்க வேணும், உங்களுடைய பிரச்சாரம் என்பது வட தமிழ்நாட்டில் பரவலா உங்க பிரச்சாரம் என்பது இருக்கணும், நீங்க தான் லீட் பண்ணும். இன்னைக்கு காம்படிட்டிவான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. தாவேக்காவோட பிரசன்ஸ் பெரிய அளவுக்கான இம்பேக்டை களத்தில் ஏற்படுத்தியிருக்கு. தாவேக்கா என்ன பண்ணும், எவ்வளோ ஓட்டு வாங்கும்,
அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்டலாக தெரியல. ஆனால் தவேகாவோட இம்பாக்ட் அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ அப்படின்ற மாதிரி வியூகங்கள் பலது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இல்ல அப்படி பார்க்க போனா சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் வந்து என்னுடைய குரலாகத்தான் சட்டமன்றத்தில் ஒலிச்சாங்க. அவங்க நான் விரும்பாததையோ அல்லது எனக்கு மீறியோ அவங்க எதையும் பேசிடல அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறார் அப்படின்னா அது இனிவரும் காலங்களிலும் அது பொருந்தும் இல்லையா? விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் வந்தாலும் திருமாவினுடைய குரலை ஒலிக்கத்தானே போறாங்க. அதுதாங்க இப்ப ஊடகவியலாளர்கள்லாம் பேசும்போதும் சொல்றாங்க, அவங்க பேசின பேச்சுக்கள்லாம் திமுக ஆதரவு பேச்சுக்கள் என்றாலும் அந்த பேச்சுக்கள்னால் விடுதலை சிறுத்தைகள் எங்காவது பாதிக்கப்பட்டதா அப்படின்னு கேள்விகளை எழுப்புறாங்க. கரெக்ட், நியாயமான கேள்வி. பட் யார் வந்து அங்க ரோலை பிளே பண்ணுன்றது அந்த கட்சி தான் டிசைட் பண்ணும். ஓகே, யார் வரணும், யார் நிக்கணும், யார் போகணுன்றது அந்த கட்சி தான் டிசைட் பண்ணும். சரி, அப்படி ஒரு ஏற்பட்ட வியூக மாற்றம் என்பது திருமாவளவன் விஷயத்துல அது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணிக்கே அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. கூட்டணிக்கு ஒரு முன்னடைவு ஏற்படணும் என்பதற்காக திருமா தனக்குத்தானே பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டீங்க. ஓகே, சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். ஜீவசகப்தன், நீங்க திருமா விஷயமும் பேசுவோம். அதை தாண்டி பரப்புரைகளில் வைக்கப்படக்கூடிய அந்த விமர்சனங்கள், மறைந்த தலைவர்கள் தொடர்பான பேச்சுக்கள் அப்படிங்கிறது களத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி உணர்வு பூர்வமான விஷயங்களை வந்து தலைவர்கள் பரஸ்பரம் பேசிக்கொள்வது அப்படிங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் கேட்பது எடப்பாடி அவர்களுடைய அந்த விமர்சனம் தான். அது ரொம்ப வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விமர்சனத்தை ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுங்கள், முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுங்கள், இந்த கட்சி ஆட்சி வழக்கம் போல் ஒன்று சொல்லுவீங்களே, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் அது பேசுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. கலைஞரை வந்து இன்றைய முதலமைச்சர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தார், வீட்டு சிறையில் வச்சுருந்தாருங்கிறதுலாம் இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்? அதாவது இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு பேசினார், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருடைய மர்மம் குறித்து இந்த பல்வேறு விஷயங்கள்லாம் பேசினப்ப அவர் அப்படி பேசினதுக்கு முகாந்திரம் இருந்தது. இந்த பக்கத்திலே இருக்காங்க, பிரகாஷ் சார் இருக்கிறாங்க, அந்த மர்மம் என்ன நடந்தது அப்போலோவில் இருந்து அந்த கால்கள் எங்கேங்கிறத வரையும் புலனாய்வு செஞ்சு போட்டாங்க, ஆட்களே இருக்கிறாங்க. ஸோ ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினதுக்கு இவ்வளோ முகாந்திரம் இருந்தது. என்ன நடந்தது? வெற்றிவேல் சார் வந்து இது வெளியிட்டாங்க, ஏன் டிஎம்கேயோட டிமாண்டு தானே அது, வெளியிடணும் அவங்க எங்கன்னு கேட்டது. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க மரணம் என்ன நல்லா இருக்காங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு? ஒரு ஃபோட்டோ இல்லை, ஒரு கடைசியாக ஒரு இதில் யாருமே அவங்கள பார்க்கலைங்கிறப்ப அந்த கேள்வியில் ஒரு அர்த்தம் இருந்தது. 2021 இன்றைய முதலமைச்சரும் இந்த பிரச்சாரத்தை வச்சார், அதுக்கு நாங்கள் நீதி கேட்போம், ஆறுமுகசாமி ஆணையம், இதெல்லாம் அவங்களே முன் வச்சது தான். ஆனால் அது எப்படி எடப்பாடி இப்போ கலைஞருக்கு சொன்னதோட எப்படி பொருந்தும்? கலைஞருக்கு அப்படி ஒரு எந்த மர்மமும் வரலையே. கலைஞருடைய மரணத்தில் மர்மம்னு நீங்கள் சொல்றதுக்கு ஏதாவது நடந்ததா? கடைசி ஓராண்டுகள் அவர் ஒரு சுயநினைவு இல்லாமல் இருந்த தருணத்தில் கூட எனக்கு நல்லா நான் இருக்கு, சுபவி போன்றவர்கள் அவ்வப்போது போய் அம்மா எனக்கு தெரியுதா, ஐயா எங்களை தெரியுதா அப்படிலாம் கேட்டு கலைஞர்கிட்ட கேட்டு அவர் அந்த பேச முடியாமல் தொண்டையில் வச்சுக்கிட்டு அப்படின்னு குழந்தை மாதிரி கேட்டது, அந்த பேத்திகளோட விளையாண்ட மாதிரியான வீடியோலாம் வந்தது. அதெல்லாம் கடைசி வரையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரால் பேச முடியல, சுயநினைவு போயிருச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கனிமொழி அவர்களாம் போய் அப்பா யாருன்னு வந்திருக்காங்க தெரியுமா, இப்படிலாம் பேசுனதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரியான வீடியோக்கள் வந்ததை வந்து நம்ம பார்த்தோம், பார்க்காமலாம் இல்லை. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் கேட்டதுங்கிறதுல ஒரு முகாந்திரம் இருந்தது. ஊரே பேசுச்சு, ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்தில் சசிகலாவோட தொடர்புபடுத்தினாங்க, ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார். ஆனால் இவர் இப்படி சொன்னதில் என்ன இருக்கு? அப்படி கேட்க வேண்டிய எந்த முகாந்திரமும் இல்லையே. அவங்க பேசுனது கொண்டதுக்கெல்லாம் அவர் திடீர்னு வந்து மதியழகன் எங்கெல்லாம் சுயநினைவு தப்பி கேட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கலைஞர் வந்து கடைசி காலத்தில் மதியழகன் எங்கெல்லாம் கேட்டாருங்குவாங்க. ஸோ அவர் என்னவா இருக்கிறாரு, ஒரு குழந்தையா மாறிக்கிட்டு இருக்காங்கிறது அந்த குடும்பத்தாரே அவ்வப்போது வீடியோக்கள் மூலமா வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து யாரும் மறைக்கவே இல்லையே, கலைஞர் நம்ம விட்டு போகிறார், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தானே நம்ம இது பண்ணோம். ஆனால் இதை வந்துக்கிட்டு நீங்க கொடுமைப்படுத்தி வச்சிருந்தீங்க, அது 95-96 வயது வரையும் வாழ்ந்தவரை நீங்க கொடுமைப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னு சொல்றதெல்லாம் இது அரசியலை மீறி ரொம்ப அபத்தம். தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது என்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றினாரோ, தலைவர்களுக்கு இடம் ஒதுக்குற விவகாரத்துல அவங்க என்ன பின்பற்றினாங்களோ அதைத்தான் நாங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கோ அல்லது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களுக்கோ என்ன நிலைப்பாட்டை திரு கருணாநிதி எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தான் நான் முதலமைச்சராக இருக்கும் போது எடுத்தேன் அப்படின்றாரு. இந்த கேள்விக்கு நம்ம சவால் கூட விடலாம். ஜானகி எம்ஜிஆர் இறந்தப்ப கட்சி யார் கையில் இருந்தது?
ஜெயலலிதா அம்மையார் கையில் இருந்ததுல. அப்போ ஜானகி அம்மையாருக்கு வந்து மெரினால இடம் வேணும்னு கேட்டிருந்தா யார் கேட்டிருக்கணும்? ஜெயலலிதா அம்மையார் தானே கேட்டிருக்கணும். எங்க கட்சி